ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பாசிட்டிவான தேர்ஸ்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே நேற்று பதிவிலேயே நான் சொல்லியிருப்பேன், பிரம்ம முகூர்த்த பூஜை முதலாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. அதோட ஒரு தொடர்ச்சியாகவும் இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிடலாங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் வாசிகை சிஸ்டர். நேற்று துளசிதாசன் மனைவி வாசிகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாசிகை சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் வாசிகை சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் தேன்மொழி சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர். நேற்று அப்புறம் தேவி பிரியா அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்தும் ஒரு சிஸ்டர் ஹாய் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க தேவி பிரியா சிஸ்டர்? அதுக்கப்புறம் இன்னும் நான் யாரெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஹாய் விஜய் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் உங்களோட வீடியோஸை என்னால் பார்க்க முடியல, எப்போவுமே நான் செல்ஃபோன் வந்து கையில் வச்சுட்டே இருக்க மாட்டேன், அதனால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல சிஸ்டர், உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பாருங்கள். அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க, அதில் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாரி விஜய் சிஸ்டர், நான் வந்து ஷார்ட்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சேனல்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, ஷார்ட்ஸ் வந்து போடாதீங்க, ஷார்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஷார்ட்ஸை மட்டுமே பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் போடுறது இல்லைங்க. சாரி விஜய் சிஸ்டர், இதனால தான் நான் போடுறதில்ல. ஏற்கனவே கூட நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன், அந்த சேனல்லையும் அப்படி தான் ஷார்ட்ஸ் போட்டால் அந்த ஷார்ட்ஸுக்கு மட்டும் வியூஸ் போகும், ஆனால் அந்த வீடியோஸ்க்கு வியூஸே போகாதுங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறேன். ஒரு வேளை போட முடிஞ்சது அப்படின்னா ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர், ஏதாவது நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு 4:10 அப்படிங்கும்போது தாங்க எழுந்திரிச்சேன். ஏன்னா நேற்றே நான் சொல்லியிருப்பேன், அவ்வளோ ஒரு வேலை செஞ்சு ஒரே டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 3:15க்கு தூக்கம் தெளிஞ்சது. ஆனால் என்னால் எந்திரிக்க முடியலைங்க. ஒரு 4:10 அப்படிங்கும்போது எழுந்திரிச்சேன். அதனால் டைரெக்டாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கே மணி 5:30 ஆயிரும். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் தாண்டி அப்புறம் இன்னுமே பூஜைகள்லாம் செஞ்சுட்டு இது பண்ணும்போது இன்னுமே ரொம்ப லேட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எக்ஸசைஸ் எதுவும் செய்யலைங்க. பூவெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஒரு 5:15 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போவே தீபம்லாம் ஏற்றி பூவெல்லாம் பறித்து என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பூ எதுவும் கிடைக்கலங்க. பூ வந்து இல்லை, செம்பருத்தி பூ வச்சு தாங்க இன்றைக்கி நான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நேற்று பதிவில் நம்மளோட வாசிகை சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவ்வளோ ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க, என்னென்னா அக்கா செம்பருத்தி பூ இப்போ எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூவோட அழகையெல்லாம் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே உங்களுக்குள்ள இந்த ரசனைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை வந்து நீங்கள் மறந்துருப்பீங்க. நான் இப்போ இது சொல்லும்போது நீங்கள் மறுபடியும் அதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து மறுபடியும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் வாசிகை சிஸ்டர். இருந்தாலும் உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி தங்கச்சி. அதுக்கப்புறம் தேன்மொழி சிஸ்டரும் நேற்று நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அக்கா என்ன பண்ணுறீங்க, என்ன சமையல், பாப்பா தம்பியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அண்ணாக்கு பரவாயில்லையா, அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி தேன்மொழி சிஸ்டர். நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் சிஸ்டர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிஸ்டர். அப்புறம் பிரியா சிஸ்டர், சீலா சிஸ்டர் எல்லாருமே ஹாய் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஹாய்ங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஷ்பவதி சிஸ்டரும் இன்றைக்கி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, குட் மார்னிங் சொல்லியிருந்தாங்க. ஹாய் குட் மார்னிங் சிஸ்டர் புஷ்பவதி சிஸ்டர். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை நான் செய்கிற முதல்ல ஆரம்பத்துலேருந்து நான் செஞ்சதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதில் உங்களோட டவுட்ஸும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வாசி சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பதிவு அப்படிங்கிறதோட மட்டும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்மளோட அபிதா சிஸ்டர் இன்னும் ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பும் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு மனமாற இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டேங்க. சரி, எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி செய்ய முடியல, சரி ஒரு யோகாவாச்சும் செய்யலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருக்கிறேன்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனுங்க. அதாவது இன்றைக்கி காலையில் பொண்ணு வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். பொண்ணுக்கு வந்து நலுங்கு வைக்க போகிறாங்க, காலையில் வைக்க போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டும் கல்யாணங்க. நைட் ரிசப்ஷன், காலையில் கல்யாணம். அந்த ஃபங்க்ஷன் மட்டும் இன்றைக்கி இருக்குதுங்க. பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலைகளையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தம்பியும் சரி அவங்க அப்பாவும் வேலைக்கு போகலான்னு சொன்னதுனால அவருமே போயிட்டுருக்கிறாரு. அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாப்பாவையும் அங்கன்வாடியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு போகலான்ட்டு இருக்கிறேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சரி ஃபைனலாக நம்மளோட வீடு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த செம்பருத்தி பூ வாசி சிஸ்டர், இந்த செம்பருத்தி பூ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எனக்கு இப்போது செம்பருத்தி பூ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வாசி சிஸ்டர் தாங்க ஞாபகத்துக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் கோலம் போட்டுக்கிறேங்க. ஏன்னா இங்கே லேட்டாக போட்டோம் அப்படின்னா என்ன 8 மணிக்கு போடுற 7 மணிக்கு போடுற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதனால் வெளியில் போய் ஃபஸ்ட்டு கோலத்தை போட்டு வந்துட்டு இங்கே வந்து அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை பயிறு வேக போட்டு குழம்பு வைக்கலான்ட்டு வேக போடுறேங்க. மேடம் பார்த்திங்க அப்படின்னா தூக்குமான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியே மேடம் நானும் பாருங்கள் இறங்கவே இல்லை மேடம். அவங்கள வச்சுட்டே தான் நான் வந்து பச்சை பயிரை வேக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் போட்டுட்ருக்குறேன். இப்போ நான் கட்டியிருக்கிற இந்த சேலை தாங்க தீபாவளிக்கு நாங்கள் எடுத்த சேலை. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லோ கலரே எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ பார்க்குறது எல்லாமே எல்லோ கலரில் எடுத்துடலாமா அப்படின்னு தாங்க தோணுது. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி பச்சைப்பயிறு குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் தாங்க வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். பாப்பாவையும் கிளப்பி விட்டுட்டு அங்கன்வாடியில் கொண்டு போய் விட்டுட்டு ஏன்னா 2 நாளாக நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டதுனால ஹாஸ்பிட்டலுக்கு மேடம் 4 நாளாக போகலை. சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் 1 மணி நேரம் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையுமே கொஞ்சம் ரெகுலராக விட்டோம் அப்படின்னா தான் இருப்பாங்க, இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே டீச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி கொண்டு போய் விடலாம் அப்படின்ட்டு தாங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பயிரை வேக போட்டு அரிசியும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டி விட்டுடலான்னு கூட்டும்போது பார்த்திங்கன்னா அப்போ தாங்க பூ வந்துச்சு. இன்றைக்கி பூ வைக்கவே இல்லை, வைக்காமையே பூஜையெல்லாம் பண்ணியிருந்தேன். அந்த அந்திமல்லி பூ அதுவுமே இன்றைக்கி பூக்கலை. செம்பருத்தி வைக்கலாமா என்னன்னு தெரியல, சாமிக்கு உகந்த பூ அப்படிங்கிறதுனால அதை நான் வைக்கலைங்க. முதல்லையெல்லாம் வச்சிட்ருப்பேன். ஆனால் ஒரு டைம் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் செம்பருத்தி பூ சாமிக்கு உண்டானது நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வைக்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு கோலமெல்லாம் போட்டுக்கிறேங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகுங்க. வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளே வரைக்கும் எல்லாம் கூட்டி விட்டு வாசல்லாம் தெளித்து வச்சுட்டு கோலம் போடணும் அப்படின்னா கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை வந்து கழிஞ்சு அப்படியே சாப்பாட்டை வச்சுட்றலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் நேற்று பதிவில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது இந்த மாதிரி கதவெல்லாம் வீடு கூட திறக்க வேண்டாம், கதவை சாத்திட்டு கூட செய்யலான்ட்டு நான் செய்யும்போது எனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் நேற்று பதிவில் சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு வந்து கதவு திறந்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திறந்து வச்சு வந்து தீபமெல்லாம் ஏற்றலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, எதுவும் கேட்டும் எதுவும் இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் நான் ஆரம்பத்தில் வந்து வீட்டை சாத்தியிருந்தேங்க. உங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஒரு ஹால் தனியாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாலில் கூட நீங்கள் கதவெல்லாம் திறக்காமல் கூட ஒரு ஹாலில் தீபம் ஏற்றி வச்சு உங்களோட பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் வந்து நேற்று இதை சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் மறந்துட்டேன். அதனால தாங்க இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயே கூட நீங்கள் ஒரு கோலம் போட்டு உங்களோட பூஜை வேலையில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கூட நீங்கள் நெய்வேத்தியமாக எதுவும் இல்லை அப்படின்னா கூட ஒரு தண்ணி கூட வச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவில் ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க. ஆமாம், இறைவன் கடவுள் வந்து நம்மக்கிட்ட இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு என்றைக்குமே கேட்குறது இல்லைங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நாம் வச்சு மனநிறைவாக நம்மளோட வழிபாட்டையும் செய்ய முடியுங்க. நம்மளால் அந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். அதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குதுங்க. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த செடிக்கு தண்ணி விடுறது, அந்த செடிகள் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்குங்க.
உங்களுக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் அந்த கல்யாண வீட்டை தாண்டி தாங்க பாப்பாவை கொண்டு போய் அங்கன்வாடியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு தாங்க போயிட்டுருக்குறேன். இங்கே பாருங்கள், கோலமெல்லாம் போட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதுவும் என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு தான், பேர் தன்யா. பொண்ணு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. வீட்டிலேருந்து பக்கத்தில் மண்டபம் இருக்குது, அங்கே தான் நலுங்கு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், நலுங்கெல்லாம் வச்சிட்ருக்குறாங்க. உங்கள் சைட்லேயும் இந்த மாதிரி நலுங்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இது கலை, அது தனலக்ஷ்மி, நாங்கள் எல்லாருமே கொண்டிருக்கிறோம். முன்னாடி எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். இந்த பக்கம் ஜனனி எனக்கு பின்னாடி உட்காந்துட்ருக்குது. எல்லோரும் உட்காந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் வரைக்குமே அங்கே தான் அப்படியே வீட்டுக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பிட்டோம். நைட்டு தான் ரிசப்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். எல்லாருமே தான் போயிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு ஜனனின்னு நேற்றே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பொண்ணு பார்த்திங்கன்னா அப்போ தான் பொண்ணை வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நாங்களும் அப்படியே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே கொடுக்கட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.